வணக்கம் நேர்களே, தற்பொழுது நாம் டான்ஸ் செய்திகளுக்காக நுகைகொடை ஆனந்த சமரகோன் வெளியக அரங்கிலிருந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த மாபெரும் மக்கள் குரல் போராட்டமானது இங்கு ஆரம்பமாக இருக்கின்றது. உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டமானது ஆரம்பித்திருக்கக்கூடிய பின்னணியில் இங்கே ஏராளமான மக்கள் குழுமி இருப்பதை அவதானிக்க முடியுமாக இருக்கின்றது. அதே போன்று பிரதான எதிரணியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய முக்கிய கட்சிகளும் கூட இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பிரேரணியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர், அதே போன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினர் உள்ளடங்கலான இந்த எதிரணியில் அங்கம் வகிக்கின்ற பல்வேறுபட்ட முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடன் தொடர்புடைய காட்சிகளையும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கவிருக்கின்றோம். ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய முக்கியஸ்தர்கள், அதே போன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களும் கூட இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணியில் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடன் தொடர்புடைய காட்சிகளை தான் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். உங்களால் தற்பொழுது அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் ராஜாங்க மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் விவிதுரகல உரிமை அமைப்பினுடைய தலைவருமான உதயகம்மன் பிலவும் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் இணைந்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசமும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் இருவரும் அளவலாவிக் கொள்வதையும் இந்த காணொலியினூடாக உங்களுக்கு நேரலையாக காணக்கூடியதாக இருக்கும். அதனுடன் தொடர்புடைய நிலவரம் தான் இப்பொழுது இந்த ஆர்ப்பாட்ட பேரணியானது ஆரம்பித்திருக்கக்கூடிய பின்னணியில் இந்த நுகைகொடையில் அமைந்திருக்கக்கூடிய ஆனந்த சமரகோன் வெளியக அரங்கிற்கு ஏராளமான மக்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கின்றார்கள். முக்கியமாக உங்கள் அனைவருக்குமே தெரியும், இந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஒன்றிணைந்த எதிரணி, பொது எதிரணியினரினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாபெரும் மக்கள் குரல் ஆர்ப்பாட்டம் தான் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. இதில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கூட இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய வருகையும் இன்னும் சற்று நேரத்தில் இடம்பெற இருக்கிறது. அதே போன்று பௌத்த மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மத தலைவர்களும் கூட இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணிக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். பௌத்த மதம், அதே போன்று இந்து மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மத தலைவர்கள் தற்பொழுது இந்த பகுதியில் குழுமி இருப்பதை தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று ஒவ்வொரு பிரதான எதிரணியில் அங்கம் வகிக்கக்கூடிய முக்கியஸ்தர்களும், அதே போன்று அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மக்களும் இந்த இடத்திற்கு வருகை தந்த வண்ணம் இருக்கின்றார்கள். முக்கியமாக ஐக்கிய
தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள், அதே போன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பிபித்துரு ஹெல உரிமைய கட்சி, அதே போன்று ஸ்ரீலங்கா மகஜன கட்சி, ஜனதா செவன கட்சி, நவ ஜனதா பெரமுன உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்கள் தான் இப்பொழுது இந்த எதிரணியில் இந்த மாபெரும் மக்கள் குரல் போராட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். அதே போன்று இன்னும் ஒரு முக்கிய விடயத்தை குறிப்பிட வேண்டும். இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணியானது முக்கியமான 3 விடயங்களை மையமாக கொண்டு இடம்பெறுகின்றது. அதாவது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1 வருட காலம் கடந்திருக்கக்கூடிய பின்னணியிலும் கூட மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அரசாங்கத்தில் இடம்பெறும் ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். முக்கியமாக அரசாங்கத்துக்குள் இடம்பெறுகின்ற ஊழல் மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தும் இதன் போது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று எதிரணியினருக்கு, அதாவது எதிர்கட்சிகளுக்கு எதிரான அடக்குமுறைகளை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டித்தான் இந்த பொது எதிரணியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணியானது இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது உங்களால் காணக்கூடியதாக இருக்கும், உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும், இங்கு பிரதான பொது எதிரணியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அனைத்து தரப்பினரும் இங்கு இருக்கிறார்கள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் GL பீரிஸும் கூட இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணியில் இணைந்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று அதாவது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வஜ்ர அபேவர்த்தன, அதே போன்று ராஜித் சேனாரத்ன, முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர உள்ளிட்ட பலரும் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணியில் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடன் தொடர்புடைய காட்சிகளை தான் இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். மறுபுறம் இந்த மாபெரும் மக்கள் குரல் போராட்டத்தினுடைய ஆரம்ப நிகழ்வுக்கான ஏற்பாடுகளும் அந்த பக்கத்தில் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போன்று முக்கியமாக பிரதான எதிரணிகள், அதாவது பொது எதிரணியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் இந்த பகுதியில் குழுமி இருப்பதன் காரணமாக போலீஸ் மற்றும் விசேட அதிரடி படையினுடைய பாதுகாப்பு இந்த பகுதியில் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உங்களால் அவதானிக்க முடியுமாக இருக்கும், அண்மையில் இருக்கக்கூடிய தொடர்மாடி கட்டட பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று ஆதரவாக இங்கு குழுமி இருக்கக்கூடிய மக்கள் எத்தகைய கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள் என்பதிலும் இப்பொழுது அவதானம் செலுத்தலாம். இந்த பேரணியினுடைய ஆரம்ப நிகழ்வானது இடம்பெற இருக்கின்றது. ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள், பல்வேறு வீதிகளின் ஊடாக இந்த திறந்த வெளியரங்கிற்கு மக்கள் பேரணியாக வருகை தந்து இறுதியில் நுகைகொட ஆனந்த சமரகோன் வெளியக அரங்கில் இந்த பேரணியினுடைய இறுதி நிகழ்வு இடம்பெறும் என்று அந்த ஏற்பாடுகளுக்கு அமைவாகத்தான் இங்கு அனைத்து விடயங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று இன்னும் ஒரு முக்கிய விடயத்தை குறிப்பிட வேண்டும். இந்த பகுதியானது
அதிக அளவு சன நெரிசலும் அதே போன்று கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சைக்கான பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியாகவும் இருப்பதால் இந்த பகுதியினூடாக செல்கின்ற மாணவர்கள், அதாவது பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்கு எந்த வகையான இடையூறுகளும் ஏற்படாத வகையில் இந்த பேரணியை மேற்கொள்வதற்கான அனுமதிதான் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த நிலைவரம் எவ்வாறாக இருக்கின்றது என்ற விடயத்தையும் பார்க்கலாம். வீதியோரத்தினுடைய நகர்வுகள் எவ்வாறாக இருக்கின்றது என்ற காட்சிகளையும் இப்பொழுது வழங்குவதற்கு நாம் தயாராக நுகேகொட ஆனந்த சமரகோன் வெளியக அரங்கிற்கு வெளியில் காணக்கூடிய காட்சிகளாக இருக்கின்றன. அதாவது ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று ஒவ்வொரு வீதிகளினூடாகவும் மக்கள் இந்த பகுதிக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமாக போலீஸ் மொபைல் சிசிடிவி எனப்படுகின்ற கண்காணிப்பு வாகனங்களும் இந்த பகுதியில் காணப்படுவதைத்தான் எங்களால் அவதானிக்க முடியுமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இதனுடன் தொடர்புடைய தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். போக்குவரத்து நகர்வுகளை ஒழுங்குபடுத்துவதற்காக போலீசார் சேவையில் போலீஸ் போக்குவரத்து பிரிவினர் இந்த பகுதியில் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மாபெரும் மக்கள் குரல் எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணியினூடாக ஏராளமான மக்கள் இந்த பகுதிக்கு வருகை தந்த வண்ணம் இருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்குமே தெரியும், இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினுடைய ஏற்பாட்டாளர்கள் அரசாங்கத்துக்கு ஒரு சவாலையும் விடுத்திருந்தார்கள். இந்த நுகேகொட வெளியக அரங்கை 20,000க்கும் அதிகமான மக்கள் தொகையினரால் நிரப்புவோம் என்று அந்த எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. அனைவருக்கும் ஏராளமான மக்கள் இந்த பகுதிக்கு வருகை தருகின்றார்களா என்று அதனுடன் தொடர்புடைய காட்சிகளை தான் இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஏராளமான மக்கள் இந்த பகுதிக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். நேயர்களே, அந்த வகையில் இதனுடன் தொடர்புடைய தகவல்களை உங்களுக்கு உடனுக்குடன் வழங்க நாம் தயாராக இருக்கின்றோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கூட இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொள்வார், பங்கேற்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவருடைய வருகையும் இடம்பெற்றிருப்பதாகத்தான் இங்கிருந்து வருகின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவற்றையும் உங்களுக்கு விரிவாக நாம் நேரலை வாயிலாக இந்த களத்தில் இருந்து வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருங்கள் டான் செய்திகள்.